பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா மீனாவும் செந்திலும் வந்து புது வீட்டுக்கு பால் காய்ச்சறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் தேவையோ அதெல்லாம் கோமதி வாங்கி கொடுத்துருப்பாங்க. மீனாவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வளையல், தங்க வளையலை பார்த்திங்க அப்படின்னா அவங்க மாமியாருக்கு வந்து ஒரு ஞாபகமாக கொடுப்பாங்க. அதை பார்த்திங்க அப்படின்னா அவங்க கையில் போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் அரசியலேருந்து எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இவங்க பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுவாங்க. அதுக்கப்புறம் மீனா பார்த்திங்க அப்படின்னா செந்தில் கிட்ட வந்துட்டு நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வரேன், என்ன வேணாலும் பண்ணுறேன், ஆனால் ஏதாவது பிரச்சனை வந்தால் நீங்கள் தான் பார்த்துக்கணும், எல்லாத்தையும் நீங்கள் தான் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு செந்தில் கிட்ட சொல்லிடுவாங்க. சரி நீ வா நான் பார்த்துக்கிறேன், இப்போதைக்கு இந்த காசை மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு மீனா கிட்ட காசை கேட்குறாங்க. காசு மட்டும் எதுக்கு கேட்குறீங்க, அதை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து செந்தில் கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சறதுக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி மயிலும் சுகன்யாவும் என்ன பேசிக்கிற அப்படின்னா, சுகன்யா வந்து எனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தனி கொடுத்தனம் வரணும் அப்படின்னா நானும் உடனே கிளம்பி வந்துடுவேன். தனியாக இருக்கிறது தான் எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா, எந்த பிக்கல் பிடுங்கலும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அந்த மீனா பாரு என்னமோ ரொம்ப நல்ல மாதிரி சீன் போட்டுகிட்டே இருக்கா, தனியாக வர்றதுக்கே பிடிக்காத மாதிரி அப்படி சீன் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே பேசிகிட்டு இருப்பாங்க. மீனாவோட உண்மையான கேரக்டர் பற்றி புரிஞ்சுக்காம 2 பேருமே நக்கலாக பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.